அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மத்திய பிரதேசத்தில் கோல்ட்ரிப் இருமல் மருந்து அருந்திய சுமார் 23 குழந்தைகள் உயிரிழந்த விவகாரம். இது தொடர்பான மேலும் விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் ஸ்ரீராம் வழங்க கேட்போம். ஸ்ரீராம், தகவல்கள். கடந்த வாரம் மத்திய பிரதேசத்தில் 1 வயது முதல் 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் இரும்பல் மருந்தை உட்கொண்டு அதில் உயிரிழந்திருக்கிறார்கள். பெரும் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது. இதனையடுத்து இந்த மருந்து எங்கிருந்து தயாரிக்கப்பட்டது என்ற முதற்கட்ட விசாரணையில் காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவாசத்திரம் ஸ்ரீசன் பார்மா இதனுடைய உரிமையாளர் ரங்கநாதன் கடந்த 15 ஆண்டுகளாக எந்த ஒரு அனுமதி பெறாமல் இந்த நிறுவனத்தை நடத்தி வந்ததாக கூறப்படுகிறது. மத்திய மாநில சுகாதாரத்துறையினர் இதில் தலையிட்டு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். கடந்த வாரம் ரங்கநாதன் மத்திய பிரதேச போலீசாரால் கைது செய்யப்பட்டு இங்கிருந்து அழைத்து செல்லப்பட்டு நீதிமன்ற காவலில் 10 நாள் வைக்கப்பட்டிருந்தார். அதனை அடுத்து இங்க இருக்கக்கூடிய ஸ்ரீசன் பார்மாவில் இருக்கக்கூடிய அந்த தொழிற்சாலையில் அவரை அழைத்து வந்திருக்கிறார்கள் நீதிமன்ற உத்தரவை அடுத்து. அங்கிருந்து மத்திய பிரதேசத்தை சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட போலீசார் கார்கள் மூலியமாக நேற்று இரவு கிளம்பி சென்னை அடுத்து இங்க சுங்குவாசத்திரம் பகுதியில் ரங்கநாதனை நேரடியாக அழைத்து வந்து இந்த பார்மா தொழிற்சாலையில் எத்தனை ஆண்டுகளாக நடைபெறுகிறது, ஆவணங்களை சரிபார்க்கும் பணியில் நடைபெற்று வருகிறது. இவர் 2011ஆம் ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த தொழிற்சாலையை இங்கு கொண்டு வந்திருக்கிறார். இதற்கு முன்பாக புதுச்சேரியில் வைத்திருந்திருக்கிறார். அதன் பின்பாக கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாகவே இந்த தொழிற்சாலைக்கு உரிய உரிமம் பெறாமலும் எந்த ஒரு அனுமதி பெறாமலும் சட்டத்துக்கு புறம்பாக இந்த தொழிற்சாலை நடத்தி வந்ததாக முதல்கட்ட விசாரணையில் கூறப்பட்டிருக்கிறது. அதே போன்று இங்கு உற்பத்தி செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் இரும்பல் சளி அந்த மருந்து உற்பத்தி செய்வதில் அதிகமான நச்சுத்தன்மை, கிட்டத்தட்ட விஷத்தன்மைக்குரிய அந்த நச்சுத்தன்மையை அதிக அளவில் பயன்படுத்தியதன் காரணமாகத்தான் இந்த 21 குழந்தைகள் பலியாகிய சம்பவம் பெரும் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. மத்திய மாநில சுகாதாரத்துறையினர் இதில் கவனம் செலுத்தி வந்தாலும் தற்போது அமலாக்கத்துறை காலையில் முதல் 1 மணி நேரம் காத்திருந்து 10 மணி முதல் தொடர்ந்து இந்த அமலாக்கத்துறையினரும் ஒரு விசாரணையானது மேற்கொண்டு வருகிறார்கள். தற்போது அந்த ரங்கநாதன் நீதிமன்ற உத்தரவின் அடுத்து நேரடியாக 10க்கும் மேற்பட்ட மத்திய போலீசாரும் ஒருபுறம் அவரை வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மருந்து கட்டுப்பாட்டுத்துறையை சேர்ந்த அதிகாரிகள் தற்போது இந்த இடத்துக்கு வந்து அவர்களிடமும் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இந்த தொழிற்சாலை விசாரணைக்கு பின்பாக சீல் வைத்து மூடப்பட இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.